நம்ம நார்மல் லைஃப்பில் எப்படி இருந்தோம், இப்போது ஆஃப்டர் பேபி எப்படி இருக்கோம் அப்படின்னு பேசலாமா? ஹாய், உங்களுடன் கதைப்பது ஹர்ஷா. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். அம்மா சவுண்டு கேட்காம ஆஃப்டர்நூன் 12 மணி ஆனாலும் நம்ம எந்திரிக்கவே மாட்டோம். அப்படி இருந்த நம்ம இப்போது நம்மளையே அறியாமல் மிட் நைட்டில் 1 மணி 2 மணிக்கு எந்திரிக்கிறோம். 3 வேளையும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்ட நம்ம தான் இப்போது 2 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு குழந்தை அழுகுதேன்னு ஓடி வர்றோம். நம்ம ஸ்கின்னை பார்த்துக்க டே க்ரீம், நைட் க்ரீம், பவுடர், கண்ணுக்கு காஜல், மஸ்காரா, ஐலைனர், லிப்புக்கு லிப்ஸ்டிக்கு இப்படியெல்லாம் இருந்த நம்ம தான் இப்போ ஒழுங்காக மூஞ்சி கூட வாஷ் பண்ணுறதில்ல. வைநாட் குளிக்க கூட சரியாக குளிக்கிறது கூட இல்லை. ஹெல்த் கான்ஷியஸ் இல்லை, கெரியர் கான்ஷியஸ் இல்லை, நல்ல ஸ்லீப் இல்லை, சாப்பாடு இல்லை, இப்படி எதுவும் இல்லை. அப்படிங்கிறத அந்த கஷ்டம்லாம் வந்துட்டு பேபி நம்மளை பார்த்து ஒரே ஒரு சிரிப்பு சிரிக்கும்போது இந்த கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமாகவே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஹாப்பியாக இன்னும் என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் ஆஸ் அ மாம் ஆர் நியூ மாமாக இருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக் பேச மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். பாய் பாய்.